முன்னாடியே சொல்லியிருந்தேன், திருக்குறள் புக்கு வந்து அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது என்னோடய பெரிய விருப்பம். ஸோ அது தெரியும், ஒரு ஆளாக பண்ணும்போது வந்து அது பெரிய ஒர்க். அது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 வருஷமாவது ஆகுன்றது என்னோடய ஒரு கணிப்பு. அது உடனடியாக வந்து நினச்ச நேரத்தில் பண்ணிவிட்டு உடனே ரிலீஸ் பண்ணுற புக்கு இல்லை. பட் இருந்தாலும் திருக்குறளுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான புக்கு இல்லை திருக்குறளுக்கு. ஸோ அது பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது ஒரு ஓவியராக. ஸோ அது முன்னாடியே நான் போட்டிருந்தேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த புக்கு. ஸோ நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த புக்கு வந்து எவ்வளோ சைஸ் வரலாம், இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப்பான ஒரு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சைஸ், ஸோ ஒரு A4 பாதி சைஸ் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் நான். இது பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கும் பாருங்கள். இது வந்து A4 பாதி சைஸ் வந்தால் சரியாக இருக்குன்றது நான் கடைசியாக முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். இது மறுபடியும் சொல்கிறேன், இது தனியாளாக பெரிய ஒரே ஒரு ஆளாக நினச்சி முடிக்கிற விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இது நெடுநாள் விருப்பம். அது தொடர்ந்து பண்ணுவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதை முடிப்பேன். அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் என்ன எவ்வளோ முடிச்சிருக்கேன் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இந்த திருக்குறள் புக்குக்கான அப்டேட் இது தான். நன்றி.